ஹலோ ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 வயர் தேவை. ஒரு நெல்லிக்காய் முடிச்சு வரணும்னா 3 வயர் வேணும். அந்த 3 வயரையும் நம்ம அந்த எட்ஜ் இருக்குல்ல, ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனை வரை நீங்கள் சும்மா நான் இப்போ சாம்பிளுக்காக போட்டு காட்டுறதுக்காக நான் போட்ட மீதம் இருந்த வயரை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி போடணும்னா, 2 எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேமாக வச்சு அப்படியே சரிசமமாக வர மாதிரி மடிச்சுக்கணும். அந்த மாதிரி 3 வயரையுமே ஈவனாக வர மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வயரை மடித்து வச்சுருக்க வயருக்குள்ளே இன்னொரு வயரை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்து 3வது வயரை அந்த இன்ட்டு ஷேப்பில் வச்சுருக்கீங்கள்ல 2 வயர், அதுக்குள்ளே அந்த 3வது வயரை வர மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ மொத்தம் 3 வயரை நம்ம கொடுத்துட்டோம். அதை நீங்கள் பெருவிரலால் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா வயர் கீழே விழுந்துடும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீழே உள்ள வயரை எடுத்து இப்படி மடிச்சிருங்க. அடுத்து 2வதாக என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். 2வதாக வர்ற வயரை, கீழே உள்ள வயரை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த 2 இன்ட்டு ஷேப் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட்டு இன்ட்டுக்குள்ளே வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு மடிப்புக்குள்ளே வர மாதிரி கொடுத்து அதையும் கட்டை விரலால் பிடிச்சிக்கோங்க. அடுத்து அந்த 2 இன்ட்டு வயரையும் அடுத்து 3வதாக ஒரு வயரை உள்ளே கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த வயருக்கு அதுக்கு கீழே வர வயரை எடுத்து அந்த 2 மடங்கிய பகுதிக்குள்ளேயும் கொடுத்து உள்ளே பிடிச்சி இழுத்துடணும். உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே உள்ள வயரையும் கீழே உள்ள வயரையும் சமமாக வர மாதிரி, சமமாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து விட்டுருங்க. இழுத்து அந்த மாதிரி மேலே 3 வயர் இருக்கும், மொத்தம் 6 வயர் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த 6 வயரையும் மேலே உள்ள வயர் அதுக்கு கரெக்டாக அதோட கீழே உள்ள வயர், அந்த மாதிரி அந்த வயர்ஸ் எல்லாத்தையும் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிடும். இந்த மாதிரி தாங்க. பெரிய கூடையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பிட்டு வயரை வச்சு இந்த மாதிரி இதோட ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு பாருங்கள். சும்மா சாம்பிளுக்காக இது எப்படி போடுறதுன்னு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னா, இதை அந்த சுத்து வயருன்னு சொல்லுவோம் இல்லையா, ரன்னிங் வயருன்னு, அந்த ரன்னிங் வயரை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அது மாதிரி ஒரு 4-5 வர நெல்லிக்காய் முடிச்சு வர மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதில் ரன்னிங் வயரு நீங்கள் நார்மல் நாட்டு போட்டிங்கன்னா அது மாதிரி தான் இது. அப்படியே போட்டு மூளை மடக்கிட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மினி கூட வரும். உங்களுக்கு மினியேச்சர் மாதிரி இருக்கும். குட்டி பசங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா? நான் இப்போ பிட்டு வயருன்றனால குட்டி குட்டி வயராக எடுத்திருக்கேன். நீங்கள் அதே இது ரன்னிங் வயர் வச்சு போடுறப்ப நீங்கள் ஈவனாக மடக்கிறப்ப ரன்னிங் வயரை ரைட் சைடு வரும்ல, அந்த வயரை கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கிட்டு